அற்பர்கள் வேங்கவேலுக்கு திருமாவளவன் போனானா என்ற கேள்வியை எழுப்புவார்கள். அந்த ஆர்ப்பாட்டம் போதாது என்று தமிழ்நாடு முழுவதும் பிறகு அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு எப்போதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை நிற்கும் என்பதை அந்த நேரத்தில் நாம் உறுதிப்படுத்தினோம். மாசம் 2-3 பிரச்சனை வருது, போராட்டம் பண்றாரு. போராட்டம் பண்ணி முடிச்ச உடனே காவல்துறையை அட்டாக் பண்ணுவாரு. ஆனா அந்த காவல்துறையை யார் ஹேண்டில் பண்றா? யார் காவல்துறைக்கான அமைச்சர்? அந்த அமைச்சரை போய் ஏன் முறையிட மாட்டேங்கிறீங்க? 3 நாள் போராட்டம் முடிச்ச உடனே திமுக அரசு சமூக நீதிக்கான அரசு அப்படின்னு டக்குன்னு மாத்தி பேசுறாரு. நேத்து கூட பேசும்போது சொன்னாரு, நான் வேங்கவேல் போலையா, தவறான தகவல் கொடுக்குறாங்கன்னு. நாங்க அண்ணன் திருமாவளவன் அட்டாக் பண்ணல. இந்த அந்த தண்ணி குடிக்கும் பொழுது ஏற்பட்ட அவமானத்தை விட நாங்க தான் இந்த தண்ணியில மலத்தை கலந்தோன்னு சொல்லக்கூடிய இந்த போலீஸோட அறிக்கைக்கு நான் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப ரொம்ப வலியோட சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த வலிகளுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் தீர்வாகாது. அண்ணன் திருமாவளவன் என்ன பண்ண முடியும் நான் சொல்ல வரல, அவருடைய வேலையை செய்யறார். ஆனால் மீண்டும் மீண்டும் திமுக சமூக நீதிக்கான அரசு அப்படின்னு குரல் கொடுக்கறதை இன்றையிலிருந்து நிப்பாட்டணும். திருமாவளவன் கண் துடைப்பு நான் சொல்லவே மாட்டேன். கிட்டத்தட்ட 40 வருஷங்களாக தன்னுடைய வாழ்க்கையை இந்த மக்களுக்காக அவர் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் எப்படி 2010 அடங்கமறு திமிரு எழுங்கிற அந்த அண்ணன், நான் காலேஜ் காலத்துல எப்பவுமே சொல்லுவேன், நான் காலேஜ் படிக்கும் போது 2004-2005 ரோட்ல இருந்து அண்ணனை பார்த்து அவருடைய பேச்சுக்களை கேட்டு வளர்ந்தவன் நான். அந்த திருமாவளவனை திருப்பியும் பார்க்கணும்னு நாங்க நினைக்கிறோம். நான் பர்சனலாக நினைக்கிறேன், அப்படி ஒரு பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி, இன்னும் இன்கேஸ் பார்த்தா இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழக அரசு பர்மிஷன் கொடுக்கவே இல்லை. அதாவது ஒரு வன்னியர் சங்க மாநாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் பர்மிஷன் கொடுத்து தமிழக அரசு பண்ணும் பொழுது, ஒரு தலித் மக்கள் பாதுகாப்பு பண்ணும் பொழுது ஏன் அது மறுக்குது? எல்லாரையும் சமமா பார்க்கணுமே. அந்த சமமான பார்க்கக்கூடிய அரசு இல்லைங்கிறது தான் என்னுடைய பதிவு.